நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். அவர்கள் ஊழியத்திற்கான ஒரு தாகம் உள்ளவர்கள், ஊழியத்தை அதிகமாக செய்ய வேண்டும் என்று இப்பொழுதும் அவர்கள் என்ன செய்கிறார்கள், எலஞ்சி வைட் அம்மையாரின் புக்குகளை தமிழிலே தமிழாக்கம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அவள் நல்ல ஊழியத்தை தேவன் ஆசீர்வதிப்பாக. இப்பொழுதும் அவர்கள் நமக்கு இந்த பாடத்தை எடுத்துக் கொடுப்பார்கள். ஐயா, உங்களுடைய நேரம் இது. தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. இந்த வெள்ளிக்கிழமை பாடத்தை நாம் படிக்கும் பொழுது முதலாவது நாம இந்த ஓய்நாள் பள்ளி பாடத்தினுடைய காரியங்களை சிலதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதனுடைய அடிப்படையை இந்த காலாண்டு உண்மையிலேயே ஒரு ஓய்நாள் பள்ளி பாடத்தை பொறுத்த மட்டிலும் ஒரு ஆசீர்வாதமான பாடங்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். 2 பிள்ளைகள் வேதாகமத்தையே சரியா புரிந்து கொள்ளாம இருக்கக்கூடிய இந்த காலத்துல ஆழமான சத்தியங்களை, அதுவும் தீர்க்க தரிசனங்களை ஆராயக்கூடிய முறைகளை நமக்கு ஒரு கல்லூரி பாடத்தை போல மிகவும் அழகாக பக்குவமாக எடுத்து கொடுத்திருக்கு. எழுதிய ஆசிரியரும் ஒரு சிறந்த ஊழியக்காரர். அவர் கொடுத்திருக்கிற முறைகளும் மிகவும் நல்ல முறையில கொடுத்திருக்கிறார். இந்த பாடம் எல்லாருக்கும் விளங்க வேண்டும், எல்லா விசுவாசிகளும் படித்திருக்க வேண்டும், எல்லா விசுவாசிகளும் இதனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் நானும் விரும்புகிறேன், ஜெபிக்கிறேன். அதாவது இன்றைக்குரிய பாடத்திலே நாம் என்ன பார்க்கிறோம், தீர்க்க தரிசனத்தின் அடித்தளங்கள், தீர்க்க தரிசன அடித்தளங்கள். தீர்க்க தரிசனத்தை ஆராயக்கூடிய முறைகளை நாம ஆரம்பத்திலேருந்து படிச்சுட்டு வரோம். காலாண்டு துவங்குறதே தெரியல நமக்கு, அதுக்குள்ள 7 பாடங்களை நம்ம வைக்கிட்டோம். ஆக தேவனுடைய ஒரு சிருஷ்டிப்பின் வல்லமையும் அவருடைய நீதியின் குணமும் அவரை சிருஷ்டிகர்த்தராக இருக்கும்படியான ஒரு அதிகாரத்தை அவருக்கு கொடுத்திருக்கிறது, இந்த உரிமை அவருக்கு இருக்கிறது. நாம் எல்லாம் அவர்களுடைய கைகளுக்குள்ளான ஆடுகளாய் இருக்கிறோம் அப்படிங்கிறாரு. நம்மையும் இந்த முழு அண்ட சராசரத்தையும் உலகத்தையும் சிருஷ்டித்தவராக அவர் இருக்கிறார். அடுத்தது இவைகளை எல்லாம் உண்டாக்கினவர், சிருஷ்டித்தவர். அவருடைய குணமானது நீதி, நியாயம், சத்தியம் உள்ள குணமாக இருக்கிறது. இந்த குணத்தின் நிமித்தமாகவும் அவருடைய பரிசுத்தத்தின் நிமித்தமாகவும் அவருடைய ஒரு சிருஷ்டிப்பின் வல்லமையின் நிமித்தமாகவும் அவர் உங்களையும் என்னையும் இந்த முழு சரீர அண்ட சராசர உலகத்தையும் உண்டாக்கினவர் என்ற ஒரு காரணத்தினாலும் அவரே துதிக்கும் போற்றப்படுவதற்கும் பாத்திரராய் இருக்கிறார் அப்படின்றதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்கிற பாடம். இந்த காரியங்கள்ல மனுஷனுடைய நிலையிலிருந்து பார்க்கும் பொழுது அவருடைய மகிமை என்ன, அவருடைய பரிசுத்தம் என்ன, அவருடைய குணங்கள் என்ன, அவர் எப்படிப்பட்ட தேவன், அவர் தான் சிருஷ்டிகர்த்தரா இல்ல வேற யாராவது உண்டாக்குறாங்களா அப்படின்ற காரியங்கள் எல்லாவற்றையுமே நமக்கு தேவன் அதை விளக்கி கொடுத்திருக்கிறார். அந்த விளக்கங்களை நாம் புரிந்து கொண்டு அவருடைய மகிமையை நாம் அறிந்து கொண்டோமானால், அல்லது அவருடைய பரிசுத்தையும் அவருடைய குணத்தையும் நாம் புரிந்து கொண்டோமானால், அவருக்கு முன்பாக நாம் எந்த அளவுக்கு தாழ்ந்த நிலையில இருக்கிறோம், அல்லது எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்கள் ஆனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, அந்த நிலையில நாம எப்படி இருக்கிறோம்ன்றதை நம்ம தெரிந்து கொள்ள முடியும். இந்த நிலையை நம்ம அவர் சித்தரிக்கும் பொழுது நமக்கு ஞாயிற்றுக்கிழமை பாடத்தில் நம்ம என்ன படிக்கிறோம், ஏசாயா தீர்க்கதரிசியுடைய ஒரு தரிசனத்தின் காட்சியை நம்ம படிக்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசி, அவருக்கு ஒரு தீர்க்க தரிசனம் காட்டப்பட்டது.
அதை காட்டின போது அவர் தேவனுடைய சிங்காசனத்தையும் அவருடைய பக்கத்துல இருக்கக்கூடிய 24 மூப்பர்கள், கேருபீன்கள், சேராபீன் இவைகள் எல்லாவற்றையும் அவர் அந்த காட்சியிலே பார்க்கிறார். அவைகளை பார்த்த போது அந்த மகிமையை தரிசனத்தின் மூலமாக அவர் கண்டபோது ஏசாயாவுக்கு தான் ஒரு அருகதை இல்லாத ஒரு பாவி அப்படின்ற ஒரு உணர்வு தான் அவருக்குள் ஏற்பட்டது. தன்னுடைய நிலைமையை அவர் உணர்ந்து ஐயோ அதமானேன் அப்படின்ற ஒரு வார்த்தையை தான் அவர் முதலாவது சொல்கிறார். ஏன் அதமானேன்? அவருக்கு முன்பாக நான் ஏமாத்திரம் அந்த தேவனுடைய மகிமையின் கண்கள் கண்டதே அப்படின்ற. ஆக நான் இருக்கிறது அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களின் மடுவிலே நான் வாசமா இருக்கிறேன். ஆகையினால நான் பரிசுத்தம் இல்லாதவன், நான் அக்கிரமம் உள்ளவன், பாவம் உள்ளவன், அற்ப மனுஷன், என்னை நீர் நினைத்து என்னை பொருட்டாக எண்ணி தெரிந்து கொண்டதற்கு நான் ஏமாத்திரம் அப்படின்னு சொல்லி அவர் அதிகமாக அங்கலாய்த்து மிகவும் பயந்து நடுங்கினார். இந்த நிலைமை தேவனுடைய சமூகத்து முன்பாக போகிற எல்லாருக்குமே ஏற்படக்கூடியது. அந்த உணர்வும் அந்த பக்தியும் எப்பொழுது நமக்கு ஏற்படுகிறதோ அப்போது நம்ம அவருடைய சமூகத்துக்கு முன்பாக இருக்கிறோம் என்பதுதான் அர்த்தம். தேவாலயத்துக்கு போகும்போது நடைகளை காத்துக்கொள்ள என்று சொல்லுகிறார் என்றால் என்ன நடைகளை காத்துக்கொள்வது? நாம் தேவாலயத்துக்கு போகும்போது அவருடைய பிரசன்னத்திலே நாம் போகிறோம். ஆகையினாலே அங்கே வீண் பேச்சைகளோ, தேவையில்லாத காரியங்களோ, சண்டைகளோ, சச்சரவுகளோ, உலக பிரகாரமான எண்ணங்களோ, சிந்தனைகளோ எல்லாவற்றையும் நாம் புறப்படுத்தி போட்டு நம்முடைய நடையை காத்துக்கொள்ள வேண்டியதா இருக்குது. ஆக இதை பார்த்த போது ஏசாயா தீர்க்கதரிசி பயந்து அவர் புலம்பினார் என்று சொல்லப்பட்டிருக்கு. என்ன புலம்பல்? நான் அதமானேனே, எப்படி உமக்கு முன்பாக நான் நிற்பேன்? ஆக நாம் ஏற்கனவே என்ன செய்தோம் என்றால், ஏதேன் தோட்டத்திலேயே மனுஷனுக்கு அந்த தேவ மகிமையானது இழந்து விட்டது. அதற்கு பின்பு வம்சாவாரியாக நம்ம பரம்பரையாக நம்ம ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறோம் என்று சொன்னது போல ஆதாமுக்குள் நாம் பாவிகளாகவே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம். இந்த பாவிகளா இருக்கிற ஒரு நிலையில நம்ம இருக்கும் பொழுது இது அவராக நம்மை பரிசுத்தப்படுத்தி நம்மை தகுதியாக படுத்தினால்தான் நாம் அவருடைய சமூகத்து முன்பாக போய் நிற்க முடியும். இந்த ஒரு உண்மையை தான், இந்த ஒரு சம்பவத்தை தான் தேவன் இங்க நமக்கு இந்த ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்திலே நமக்கு விளக்குகிறார். ஆக ஏசாயா அவன் அங்கலாய்த்த போது, அவன் புலம்பி ஐயோ அதமானேன் என்று கத்தின போது ஆண்டவர் என்ன செய்கிறார்? அங்கிருந்த தூர்பீடத்திலிருந்து ஒரு நெருப்பை கொண்டு வந்து அவனுடைய உதட்டல வைத்து அவனை பரிசுத்தப்படுத்தினேன் என்று அவர் கூறி அவரை ஊழியத்துக்கென்று அபிஷேகம் பண்ணி பிரத்யேகப்படுத்தி அவனை அனுப்புகிறார். அதற்கு பின்புதான் நாம் படிக்கிற மனப்பாட வசனத்திலே பார்க்கிறோம், பின்பு நம்முடைய காரியமாக யார் போவார் என்று கேட்கும் பொழுது, இதோ நான் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்று சொல்லுகிற இந்த ஏசாயாவுடைய பதிலை நம்ம பார்ப்போம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால அவர் முன்பாக நிற்பதற்கு நான் தகுதி இல்லாதவன் சொல்லி சொன்னவர், இப்ப அவர் என்ன சொல்லுகிறார்? அதே ஏசாயா என்ன சொல்லுகிறார்? நான் போகிறேன். அப்படி என்றால் தேவன் அவரை பரிசுத்தப்படுத்தி அந்த ஊழியத்துக்கு அவரை பிரத்யேகப்படுத்தி அபிஷேகம் பண்ணிவிட்டார் என்ற ஒரு நம்பிக்கையும் தைரியமும், தேவன் தன்னுடைய பாவங்களை மன்னித்து அவரை சுத்திகரித்து அந்த ஊழியத்துக்கு தகுதிப்படுத்தினார் அப்படின்ற ஒரு எண்ணம், ஒரு நம்பிக்கை ஏசாயாவுக்கு ஏற்படுகிறது. இதிலே அந்த நெருப்பாலே தொட்ட போது அவர் பரிசுத்தமானார்னு சொல்லப்பட்டது.
நெருப்பு என்று நாம் பார்க்கும் பொழுது இன்றைக்குரிய பாடத்தின் பிரகாரமாக நம்ம படிக்கும் பொழுது சேராபீன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சேராபீன் என்றால் எரிகிறவர் என்று அர்த்தம் என்று நம்ம முதல் பள்ளி பாடத்துல படிக்கிறோம். இதே நேரத்தில் ஆண்டவர் சொல்லும் பொழுது என்ன சொல்லுகிறார் என்றால், ஆண்டவராய் கிறிஸ்து சொல்லும் பொழுது எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் யோவான் ஸ்நானகன் இருந்தார். யோவான் ஸ்நானகன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான்னு சொல்லுது. இந்த பரிசுத்த ஜீவியம் அல்லது தேவனுடைய பரலோகத்தின் பரிசுத்தம் அல்லது பரலோகத்துடைய நீதி அவர்களுக்குள்ளே வெளிப்படும் போது அது எப்படிப்பட்டதா இருக்கிறது என்றால் அக்னிமயமாக இருக்கிறது. ஆக இந்த அக்னிக்கும், அக்னி என்ற வார்த்தைக்கும், சேராபீன் என்ற வார்த்தைக்கும், பரிசுத்தம் என்ற வார்த்தைக்கும் ஒரு மிகவும் நெருக்கமான தொடர்புகள் உண்டு. ஆக யோவான் எரிகிற அக்னியாக, அதாவது எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருந்தான் அப்படின்னு சொன்னா, யோவான் இடத்துல அந்த பரலோகத்தினுடைய பரிசுத்தமும் அதனுடைய வெளிப்பாடும் முழுமையான சத்தியமும் அங்க யோவான் மூலமாக வெளிப்பட்டது. ஆக என்ன சொல்லுகிறார், யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுக்கிறான். கிறிஸ்து வரும் பொழுது அக்னியினாலே ஞானஸ்தானம் கொடுப்பார் என்று மத்தேயு 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே நாம் படிக்கிறோம். இதே யோவான் ஸ்நான சம்பவம் யோவான் புத்தகத்திலே நமக்கு சில காரியங்கள் குறிக்கப்படாமல் இருக்கிறது. மத்தேயு அதை கொஞ்சம் தெளிவாக குறிப்பிடுகிறார். அது குறிப்பிடும் போது என்ன சொல்லுகிறார், நான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார் அப்படின்றது மத்தேயு 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே நான் சொல்கிறேன். ஆக இந்த வசனத்தின்படி பார்க்கும்பொழுது அக்னியினாலே ஞானஸ்தானம் கொடுக்கிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்படியானால் ஒரு விசுவாசி ஞானஸ்தானம் பெறுகிறான் என்றால், ஜலத்தினாலே மட்டும் அவன் ஞானஸ்தானம் பெற்றால் அது ஞானஸ்தானம் அல்ல, முழுமையான ஞானஸ்தானம் அல்ல. அவன் ஞானஸ்தானம் பெறும் பொழுது கிறிஸ்துவை விசுவாசித்து பெற்றுக் கொள்ளுகிறதுனாலே கிறிஸ்துவாலே வரக்கூடிய அந்த விசுவாசத்தை நிமித்தமாக அவன் பரிசுத்த ஆவியினாலும் ஞானஸ்தானம் பெறுகிறான். அடுத்தது அக்னியினாலும் ஞானஸ்தானம் பெறுகிறான். அக்னியினாலே ஞானஸ்தானம் பெறுகிறான் என்றால் இந்த பரலோகத்தினுடைய பரிசுத்தப்படுத்தப்பட்ட ஒரு நிலை அந்த ஞானஸ்தானம் பெற்ற பிறகு அவனுக்கு ஏற்படுகிறது. அதுதான் அக்னியினாலே ஞானஸ்தானம் பெறுகிறது. ஏசாயாவுக்கு அவனுடைய உதட்டை தொட்ட உடனே, நெருப்பினாலே தொட்ட உடனே அவன் பரிசுத்தமாக்கப்பட்டான் அப்படின்ற ஒரு உத்தரவாதத்தை தேவன் கொடுத்தார். அதே போல ஞானஸ்தானம் பெறுகிறவர்கள் அதே அக்னியினாலதான் நாமும் தொடரப்படுகிறோம். அதே அக்னியினாலதான் நாமும் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். அந்த ஒரு பரிசுத்தம் தான் நாம் ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறோம் என்பதற்கு ஒரு அத்தாட்சி. ஆக இந்த ஞானஸ்தானம் ஒரு திருக்குழந்தை ஞானஸ்தானத்தினால வர்றது கிடையாது, அல்லது வெறும் ஜலத்தினாலே மட்டும் ஞானஸ்தானம் பெறுறதுனால வர்றதும் கிடையாது. இது எதனாலே வருகிறது என்றால், கூடவே கிறிஸ்துவானவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் அவர் ஞானஸ்தானம் கொடுக்க வேண்டும். அப்படி கொடுத்திருந்தால் அது முழுமையான ஞானஸ்தானம். முழுமையான ஞானஸ்தானத்தை பெறாதவர்கள் தான் சபைக்குள்ளே அவர்களை அனுப்பி விடுகிறான். எப்படி கலைகளை கொண்டு வந்து அவன் உதைக்கிறான் என்றால் இப்படிதான் உதைக்கிறான். ஆக நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், ஒவ்வொரு விசுவாசியுடைய ஞானஸ்தானத்திலும் அவர்கள் பரிசுத்தப்படுத்தப்பட்டிருக்கிறார். பரிசுத்தாவியின் ஞானஸ்தானத்தை பெற்றிருக்கிறார்கள், ஜலத்தினாலே ஞானஸ்தானத்தை பெற்றிருக்கிறார்கள். அடுத்தது அக்னியினாலே ஞானஸ்தானத்தை பெற்றிருக்கிறார். யோவானுடைய ஞானஸ்தானமும் வேண்டும், கிறிஸ்துடைய ஞானஸ்தானமும் வேண்டும். அதுதான் மெய்யான ஞானஸ்தானம். இன்னும் ஒரு உண்மையை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை அது பாடத்தில் இல்லாமல் இருக்கலாம். அந்த உண்மையை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இவங்க பரிசுத்த ஓய்வு நாளை பற்றி நமக்கு என்ன வேதாகமத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு?
இந்த பரிசுத்த ஓய்வு நாளை அவர் பரிசுத்தப்படுத்தி இருக்கிறாருன்னு சொல்லி படிக்கிறோம். அதை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தப்படுத்தினார்னு சொல்லிட்டு நம்ம கற்பனையில படிக்கிறோம். அவர் பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார் ஓய்வு நாளை மட்டுமல்லாமல். எசேக்கியேல் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் எடுத்தவர்கள் கொஞ்சம் தயவு செய்து வாசிக்க முடியுமா? வாசிங்க. எசேக்கியேல் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். தம்பி 20வது அதிகாரமா? 12ஆம் வசனம். 20:12. சரி. நான் தங்களை பரிசுத்தம் பண்ணுகிற கர்த்தர் என்று அவர்கள் அறியும்படிக்கு எனக்கும் அவர்களுக்கும் அடையாளமாய் இருப்பதற்கான என் ஓய்வு நாட்களையும் அவர்களுக்கு கட்டளையிட்டேன். ஓய்வு நாள் அப்படின்றது அவர் அந்த நாளை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார் என்றது ஒண்ணு. அடுத்தது, நான் தங்களை பரிசுத்தம் பண்ணுகிற கர்த்தர் என்று அறியும்படிக்கு. அப்போ பரிசுத்த ஓய்வு நாளுடைய ஒரு அனுபவம் என்னவென்றால், நம்மை நாமே பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற சுய நீதியினுடைய அனுபவத்திலிருந்து விலகி தேவனாலே நாம் பரிசுத்தம் பண்ணப்பட வேண்டும் அப்படின்னு அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து முழுமையாக அவர் பரிசுத்தப்படுத்தும்படி இடம் கொடுக்கிறது தான் மெய்யான ஓய்வு நாள் ஆசிரியர். இதுதான் 7ஆம் நாள் அட்வென்ட் விசுவாச பிள்ளைகளுக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஒரு ஆசீர்வாதம் என்னவென்றால், அவர் ஓய்வு நாளை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். கூடவே அதை ஆசிரிக்கிற நம்மையும் அவர் பரிசுத்தப்படுத்துகிறார். அதுவும் அவரை பரிசுத்தப்படுத்துகிறார், நம்மை நாமே பரிசுத்தப்படுத்திக் கொள்கின்றன. ஓய்வு நாளால் தங்களையே பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று யூதர்கள் எண்ணினார்கள். அது அவர்களுக்கு தோல்வியாக முடிந்தது. ஆக அந்த மெய்யான பரிசுத்தமாகுதலின் அனுபவம் அந்த ஓய்வு நாளிலே நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு விசுவாசிக்கும் அது நடக்கிறது. அப்படியானால் நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், தேவன் எங்கெல்லாம் பரிசுத்தப்படுத்துகிறாரோ, ஏசாயா தீர்க்கதரிசியை பரிசுத்தப்படுத்துகிறது போல அங்கெல்லாம் அந்த அக்னி, அந்த நெருப்பு, அந்த சேராபின் இருக்கிறது. அதனாலே அவர் என்ன செய்கிறார் என்றால், ஓய்வு நாளை பரிசுத்தப்படுத்துகிறார். அந்த ஓய்வு நாளிலும் அந்த அக்னி இருக்கிறது. நம்மை அது ஆசரிக்கிற நம்மை அவர் பரிசுத்தப்படுத்துகிறார் என்றால், நமக்குள்ளும் அந்த அக்னி இருக்கிறது, நமக்குள்ளும் அந்த சேராபின் இருக்கிறது, நமக்குள்ளும் அந்த பரிசுத்தம் இருக்கிறது, பரலோகத்தினுடைய பரிசுத்தம் இருக்கிறது. ஆக இதுதான் இந்த எரிகிற அக்னி. இதுதான் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆக தேவனுடைய பரிசுத்த நாளை நாம் ஆசரிக்கிறோம் சொல்லி சொன்னா இதுதான். ஏசாயாவுக்கு தன் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட பின்புதான் இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. தேவனுடைய ஊழியத்துக்கு போகணுன்றது விருப்பங்கள் நமக்கு இருக்கலாம், அதுக்குரிய ஆயத்தம் இருக்குதா, அதுக்குரிய தகுதி இருக்குதான்றது நமக்கு தெரியாது. சில சமயங்கள் நான் எவ்வளவு காலங்களுக்கு முன்பாக வேதாந்தத்தை படிக்க வேண்டும், ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று எண்ணினது உண்டு. ஆனால் அப்போதெல்லாம் தேவன் என்னை அதிகமாக பயன்படுத்தணும். அப்போ என்ன செய்தார் என்றால், 40 வருஷம் மோசைக்கு ட்ரைனிங் கொடுத்த மாதிரி கொடுத்துக்கிட்டு இருந்தேன். இன்னும் அந்த ஊழியத்துக்கு நான் ஆயத்தமாகலன்னு தான் கடவுளை வச்சிருந்தாரு. நேரம் வரும் பொழுது, அதற்குரிய தகுதி வரும் பொழுது, அதற்குரிய விசுவாசமும் பலமும் நம்பிக்கையும் வரும் பொழுதுதான் அந்த ஊழியத்தின் பொறுப்பை நம்மகிட்ட கொடுக்கிறோம். ஆக நமக்கும் ஒரு நிச்சயம் இருக்கணும், இந்த ஊழியத்தை செய்வதற்கு நமக்கு தகுதி இருக்குதா அப்படின்ற நிச்சயம் நமக்கு தேவை. சங்கீதம் 50 சொல்லும் பொழுது, திருடரோடு உனக்கு பங்குண்டு, கொள்ளைக்காரர்களோடு பங்குண்டு, விசாரக்காரரோடு உனக்கு பங்குண்டு, என்னுடைய வசனத்தை சொல்லுவதற்கு நீ யார் அப்படின்ற வசனத்தை கேட்கிறாரு. இதை பார்க்கும் பொழுது அந்த ஊழியத்துக்கு போவதற்கு முன்பாக நமக்கு என்ன தகுதி இருக்கிறது? என்னை நானே பரிசுத்தப்படுத்தி கொண்டு நான் ஊழியக்காரன் சொல்லிட்டு போனாக்க அதனால ஆண்டவர் அந்த ஊழியத்தை அங்கீகரிக்கிறது இல்லை. அவர் எப்பொழுது அங்கீகரிக்கிறார் என்றால், ஏசாயாவை போல
நாம் பரிசுத்தப்படுத்தப்பட்டிருக்கிறோம் அப்படின்ற ஒரு நிச்சயம் நமக்கு ஏற்பட்ட பிறகுதான் நாம் அந்த ஊழியத்துக்கு போவதற்கு நம்ம தகுதி உள்ளவர். தைரியமாக நாம என்னை நீர் அனுப்பும், நான் போகிறேன் என்று சொல்ல முடியும். ஆக 2 கேருபீன்கள் அப்படின்ற ஒரு பாடத்தை நம்ம படிக்கிறோம். 2 கேருபீன்கள்ன்றது என்ன? நமக்கு நம்முடைய முதலாவது பெற்றோர்கள் பாவம் செய்த உடனே ஏதேன் தோட்டத்தை விட்டு விரட்டப்பட்டார்கள். அவர்கள் விரட்டப்பட்டு வெளியே வந்த பிறகு அந்த ஏதேன் தோட்டம் அந்த வாசலிலே கேருபீன்களையும் வீசுகிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்து காவல் வைத்து விட்டார். அப்படியானால் ஆசரிப்பு கூடாரமும் எருசலேம் தேவாலயமும் இன்றைக்கு இருக்கக்கூடிய பரிசுத்த ஆலயமும் வருவதற்கு முன்பாக எது ஆலயமாக இருந்தது? அந்த ஏதேன் தோட்டம் தான் ஆலயமாக இருந்தது. அந்த தேவனுடைய பிரசன்னமும் அங்க இருந்ததுனாலதான் தேவன் அதை காவல் போட்டு வைத்திருந்தார். இவர்கள் திரும்ப அது உள்ளே போக முடியாது அப்படின்றது கட்டுப்பாடு இருந்துச்சு. ஆக இந்த ஒரு காட்சி எதை நமக்கு நினைவுபடுத்துகிறது என்றால், ஆசரிப்பு கூடாரத்தினுடைய சடங்குகளையும் முறைகளையும் நமக்கு ஒரு அடையாளப்படுத்தி காட்டுகிறது. ஆசரிப்பு கூடாரத்தினுடைய முறைகள், அந்த முறைகளையும் ஏதேன் தோட்டத்தில் நடந்த காரியத்தை நம்ம பார்க்கும்போது ரெண்டும் ஒன்றாக இருக்கிறது. ஏனென்றால் அந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய உடன்படிக்கை பெட்டிக்கு பக்கத்துல கேருபீன்கள் இருந்தார்கள், சேராபீன் அதற்கு மேலாக இருந்தது, அதற்குள்ளாக உடன்படிக்கை பெட்டி இருந்தது. ஆக ஏதேனிலே கற்பனை மீறப்பட்ட இடமும் அதுதான், கற்பனை கொடுக்கப்பட்ட இடமும் அதுதான். சீனாய் மலையில பின்னால எழுதி கொடுத்தார். ஆனால் எழுதுவதற்கு முன்பாகவே, கொடுப்பதற்கு முன்பாகவே, மோசை கொடுப்பதற்கு முன்பாகவே அவருடைய கற்பனைகள் இருக்கிறது என்பதனாலதான் ஆதாம் ஏவாள் செய்தது பாவம் என்று தீர்மானமாச்சு. அதனாலே நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், அந்த கரைப்பட்ட தேவனுடைய ஆலயத்தை, ஆசரிப்பு கூடாரத்தை அவர் இப்பொழுது நம்முடைய குமாரனுடைய ரத்தத்தினாலே அதை பரிசுத்தப்படுத்துகிறது. தேவ ஆலயமும் சரி, ஆசரிப்பு கூடாரமும் சரி, எருசலேம் தேவ ஆலயமும் சரி, அல்லது இன்றைக்கு இருக்கக்கூடிய நாம் போய்கொண்டிருக்கிற ஆலயமும் சரி, இந்த ஆலயத்திலே ஷெக்கேனா கிடையாது, அதெல்லாம் கிடையாதுன்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் விசுவாசத்தினாலே நாம் எதை பார்க்கிறோம்? தேவனுடைய பிரசன்னத்தை நாம் பார்க்கிறோம். அவர் இந்த ஆலயத்தோட, தேவனுடைய பிள்ளைகளோட, மீதமான ஜனங்களோட, மீதமான மக்களோட அவர் இன்றைக்கும் இருந்து கொண்டுதான் இருக்கு. சரி, இதிலே அந்த நேரத்திலே அந்த ஆலயத்துக்கு மேலே அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்ந்த இடத்திலே அந்த ஷெக்கேனான்ற அந்த பேருள்ள அந்த தேவனுடைய பிரசன்னம் அங்கு இறங்கினதை நம்ம பார்க்கணும். இந்த ஷெக்கேனான்ற வார்த்தை வேதாந்தத்துல கிடையாது. ஒரு சில வார்த்தைகள் வேதாந்தத்துல கிடையாது. அது நமக்கு இன்னமும் அது கேள்வியில் இருக்குது. அதே போல நுட்ப நியாய விசாரணை அல்லது இன்வெஸ்டிகேட்டிவ் ஜட்ஜ்மெண்ட் என்ற வார்த்தையும் வேதாந்தத்துல நமக்கு கிடையாது. ஆனால் ஷெக்கேனா என்ற வார்த்தை ஆசரிப்பு கூடாரன்ற அந்த வார்த்தையினுடைய ஒரு அதாவது அடிப்படையில இருந்து வந்த ஒரு வார்த்தை. அதுதான் நமக்கு ஓய்நாள் பள்ளி பாடத்திலே நம்ம படிக்கிறோம். ஆக அந்த ஒரு வேரிலிருந்து வந்த வார்த்தைன்றதுனால அதுவும் ஆசரிப்பு கூடாரத்தை குறிக்கிறது. அதுல தேவனுடைய பிரசன்னமானது அந்த இடத்துல இறங்குகிறத நாம வசனத்துல நமக்கு சொல்லுகிறார். அடுத்தது சிங்காசனத்துக்கு அருகிலே கேருபீன்கள் நிற்பவர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 1 நாளாகவும் 13:6, சங்கீதம் 80:1, ஏசாயா 37:16. இது அதுல அந்த இடத்துலதான் 24 மூப்பர்களும் இருக்கிறார்கள். இந்த 24 மூப்பர்களும் அந்த இருக்கக்கூடிய இடம், அது பக்கத்திலே கேருபீன்கள் இருக்கிறார்கள், சேராபீன் இருக்கிறது, இவைகள் எல்லாம் அங்க இருக்கிறது. அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? அந்த இடத்திலே அவர்கள் செய்து கொண்டிருப்பது வேறு ஒன்றும் கிடையாது. எந்த நேரமும்
பரிசுத்தர் 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 என்று துதிக்கக்கூடிய துதியின் பாட்டை தான், துதியின் கீதத்தை தான் அவர்கள் பாடிக்கின்றனர். ஆக எந்த நேரமும் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று போற்றக்கூடிய சொல்லக்கூடிய அந்த இடத்திலே அவர்கள் இருக்கும் பொழுது அந்த இடத்துக்கு தான் தேவனுடைய பிள்ளைகளை மீட்கப்பட்ட பிள்ளைகளாக கொண்டு போய் நம்மையும் சேர்ப்பதற்கு தேவன் விரும்புகிறார். ஆக இந்த எரிகிற அக்னி கடலின் தோற்றம் அப்படின்னு சொன்னா சேராபீன். சேராபீன்ன்றது என்னன்னாக்கா நம்ம இதுவரைக்கும் அந்த பாடத்துல படிச்சிட்டோம். ஏசாயாவை தொட்டது, யோவான் ஸ்நானகனை பரிசுத்தப்படுத்தி அவரை ஊழியத்துக்கு கொண்டு வந்தது, அவர் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தாரு. அதே போல பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுகிறவர்களும் அக்னியினாலே ஞானஸ்தானம் பெறுகிறவர்களும் அதே எரிகிற அக்னியாக தான் இருக்கு. எரிகிற அக்னி இத்தனை பேருக்கிட்ட வருதுன்னு சொன்னாக்க என்ன அர்த்தம்? அவர்கள் இடத்துல எல்லாம் பரலோகத்தினுடைய பரிசுத்தம் மட்டும்தான் காணப்படுகிறது. சுய பரிசுத்தத்துக்கும் சுய நீதிக்கும் அங்க இடமே கிடையாது. ஆக தேவனுடைய நீதி அங்கே வெளிப்படுதுன்றது மட்டும் தான் நம்ம பார்க்கணும். சரி, நம் மக்கள் மத்தியிலே தேவன் இருக்கிறார். நம் மக்கள் மத்தியிலே தேவன் இருக்கிறார். எகிப்திலிருந்து அவர்கள் வெளியே வரும்பொழுது அவர்களுக்கு முன்பாக அவர் மேகஸ்தம்பமாக கடந்து போனார்னு சொல்லப்பட்டது. போகிற இடங்களிலே அவர்கள் தங்கி அங்கே கேம்ப் போடும் பொழுது என்ன செய்கிறார்கள்? உடனே அங்கு ஆசரிப்பு கூடாரத்தை கொண்டு வந்து போடுகிறார்கள். அந்த ஆசரிப்பு கூடாரத்தை சுற்றிலும் 3 கோத்திரங்களாக 12 கோத்திரங்கள் என்ன செய்கிறது? 4 பக்கங்களிலும் அது அவர்கள் கூடாரத்தை போட்டு அவர்கள் அங்கு தங்குகிறார்கள். இந்த கூடாரத்தை போட்டு தங்கும் பொழுது அந்த பாளையத்துக்கு மத்தியிலே ஆசரிப்பு கூடாரம் இருக்கிறது. அந்த ஆசரிப்பு கூடாரத்திலே உடன்படிக்கை பெட்டிக்கு மேலாக தேவனுடைய பிரசன்னமாகிய ஷெக்கேனா அவருடைய மகிமையாலே அங்கு இறங்கி இருக்கிறது. அது என்ன அர்த்தத்தை காட்டினது? நான் உங்களோடு இருக்கிறேன், நீங்கள் போங்கள், நான் உங்களோடு கூட இருக்கிறேன். எத்தனையோ இடங்களை வேதாந்தத்தில் இந்த வாக்கு தத்துவத்தை நம்ம பார்க்கிறோம். நான் உங்களோடு இருக்கிறேன், இந்த உலகத்தின் பூமியின் முடிவு பறிந்து நான் உங்களோடு இருக்கிறேன். ஆபிரகாம் சொல்றாரு தான் வேலைக்காரன்ட்ட, நீ போ, தேவன் உன்னோட இருப்பார் அப்படின்னு. அப்போ இதெல்லாம் என்ன அர்த்தம்? சாதாரண வார்த்தை இல்லை. அவருடைய பிரசன்னம் நம்மோடு இருக்கிறது என்றால் அது ஒரு பெரிய வார்த்தை, அது பெரிய ஆசீர்வாதமான காரியம். இந்த இடத்துல மேக சம்பத்தை போல அவர் மற்ற நேரத்துல இருந்தாரு. இங்கே ஷெக்கேனான்ற முறை மூலமாக ஆசரிப்பு கூடாரத்துல இறங்கியிருந்தார். அவர்கள் யுத்தத்துக்கு போகும்பொழுது அதே பிரசன்னமும் அதே கரமும் அவர்களோட கூட இருந்தது. ஆக தேவனுக்கு விரோதமான காரியங்களை நாம செய்து இஸ்ரவேல் ஜனங்கள் தேவ பிரசன்னத்தை இழந்தது போல நாம் செய்தால் ஒழிய தேவனுடைய கரம், அவருடைய பிரசன்னம் நம்மை விட்டு விலகாது, ஒருபோதும் விலகாது. நிபந்தனையின் பேரிலே அவர் தம்முடைய பிரசன்னத்தை நம்மோடு வைத்திருக்கிறார். ஆக நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், அந்த இடத்துல அந்த 12 கோத்திரங்களும் 4 பக்கங்களிலே அவர்கள் கூடாரம் போட்டிருக்கும் பொழுது ஒரு பக்கத்துக்கும் ஒரு கோத்திர தலைவன் போல அந்த 3 கோத்திரத்துக்கு ஒரு ஹெட். அந்த 4 பேர் யார் என்றால், நகசோன் என்றவர் யூதா கோத்திரத்துக்கு, எலிசூர் என்பவர் ரூபன் கோத்திரத்துக்கு, எலிஷாமா என்பவர் எப்ராஹிம் கோத்திரத்திற்கு, அகியேசர் என்பவர் தான் கோத்திரத்துக்கு. இந்த 4 பேருமே 4 பகுதியிலே 4 முன் இடத்திலே முன்னணியிலே அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் கையிலே ஒரு 4 கொடிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த கொடிகளிலே யூதாவுடைய கொடியிலே சிங்க உருவமும், ரூபனுடைய கொடியிலே மனித உருவமும், எப்ராஹிம் கொடியிலே காளை உருவமும், தானுடைய கொடியிலே கழுகு உருவமும் காணப்படும்.
4 ஜீவன்கள். இந்த 4 ஜீவன்கள் 4 அடையாளங்கள் அங்க கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது கொடியிலே கொடுக்கப்பட்டிருக்கு. என்னவென்றால் இந்த 12 கோத்திரங்களும் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த 12 கோத்திரங்களும் அந்த 12 கோத்திரங்களும் அவர்கள் விலகி போன பிறகு, தேவன் அவர்களை கைவிட்ட பிறகு, அவர்களோட கூட அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறது போல காட்டொலிவ மரமாக இருந்த நம்மை சுவாபு கலைகளோடு ஒட்ட வைச்சதுனால நாம என்ன செய்திருக்கிறோம் என்றால் அவர்களோட இஸ்ரவேலர்களாக நம்ம சேர்ந்து கொண்டோம். ஆக நாமும் இஸ்ரவேலர்களாக வரும் பொழுது நம்ம புதிய எருசலேமில் இருக்க போற இடத்துல அதை சுற்றிலும், அந்த புதிய எருசலேமை சுற்றிலும் 4 வாசல்கள் இருக்கிறது. அந்த 4 வாசல்களிலே இஸ்ரவேலுடைய 12 கோத்திரங்களாக நாம அங்க குடியிருக்க போகிறோம். ஆக இதுதான் நமக்கு இந்த பெரிய பாடம் நமக்கு கூறுகிறது. ஆக நாம போய் இருக்க போற இடம் எப்படிப்பட்ட இடம்ன்றத பூமியில நமக்கு பாடமாக கொடுத்திருக்கு. தீர்க்க தரிசனங்களை படிக்கிறது மட்டுமல்லாதபடிக்கு நம்ம ஆசிரியப்பு கூடார பாடங்களை படிக்கிறது மட்டும் இல்லாதபடி இவைகள் எல்லாம் நமக்கு எதை நமக்கு அடையாளப்படுத்தி காட்டுகிறது? அந்த 24 மூப்பர்களோடும் அந்த மற்ற தேவதூதர்களோடும் அந்த கிருபாசனத்துக்கு பக்கத்தில் இருக்கிற கேருபீன்கள் சேராபீன்களோடும் நாமும் நின்று அவரை பரிசுத்தர் பரிசுத்தர் என்று தொழுது கொள்ளக்கூடிய இடத்துல போய் நம்ம நிற்கப்போம். ஆக இந்த ஒரு காரியத்தை செய்ய வேண்டிய தேவ தூதர்களிலே லூசிபர் என்ன செய்தான் என்றால் இந்த தவறை தான் அவன் செய்தான். அந்த இடத்துல இருந்து கொண்டு எல்லாருமே சிருஷ்டிகர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சதா காலங்களிலும் துதித்துக் கொண்டும் போற்றிக் கொண்டும் இருக்கக்கூடிய அந்த இடத்துல அவரை மேன்மைப்படுத்துவதற்கு பதிலாக தன்னை மேன்மைப்படுத்தின லூசிபருடைய காரியத்தை தான் நம்ம பார்க்கிறோம். லூசிபர் அந்த இடத்துல இருந்து கொண்டு அப்படிப்பட்ட காரியத்தை செய்ததுனால அதே குணத்தோட கூட நாம போய் திருப்பி அந்த இடத்துல இருந்து நம்ம அவரை போற்ற முடியாது. ஆகையினாலதான் ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால் ரட்சிப்புன்ற ஒன்றை கொடுத்து, சுவிசேஷன்றது ஒன்றை கொடுத்து நம்ம இங்க பரிசுத்தப்படுத்தி வச்சிருக்கிறோம். இங்கேயே அவர் என்ன செய்கிறார் என்றால் தம்முடைய அக்னியினாலே நம்மளை பரிசுத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். இங்கேயே தம்முடைய அக்னியினாலே ஞானஸ்தானம் கொடுத்து வைத்திருக்கிறார். இங்கேயே தம்முடைய அக்னியினாலே அவருடைய சபையை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். ஓய்வு நாளே அவர் பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். ஆகையினாலே இவைகள் எல்லாம் பெற்றிருக்கிற நாம என்ன பார்க்கிறோம் என்றால் லூசிபருடைய விழுகைக்கு காரணம் என்ன? லூசிபருடைய விழுகைக்கு காரணம் எசேக்கியேல் 28ஆம் அதிகாரத்திலே நாம் படிக்கிறோம். உன்னுடைய அழகினாலே நீ மேட்டுமையானாய், உன் மினுக்கினாலே உன் ஞானத்தை கெடுத்தாய் அப்படின்னா அவருடைய மேட்டுமை எங்க வந்தது? தேவ தூதர்களை சிருஷ்டிக்கும் போது அவர்களை நெருப்பாகவும் காற்றாகவும் தேவன் சிருஷ்டிக்கும் பொழுது பரலோகத்தினுடைய அழகு அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அவருடைய சரீரமும் அவருடைய ஆளும் அவருடைய தோற்றமும் எல்லாமே கம்பீரமான ஒரு தோற்றம். இன்றைக்கும் அந்த கம்பீரமான தோற்றத்தை தேவன் பின்வாங்கிக் கொள்ளவே இல்லை. இன்னும் அப்படியேதான் இருக்குது அவனுக்கு. ஆனால் இந்த பரலோகத்தினுடைய குணம் அவனுக்கு போனதுனால மிகவும் ஒரு மோசமான நிலைமையில அவன் முகங்கள் எல்லாம் மாறி போய் விகாரமாக காணப்படுகிறதாக அம்மையா தம்முடைய தரிசனத்தினை கண்டதை பற்றி சொல்லுகிறார்கள். ஆக இவன் விழுந்து போனதுக்கு காரணமே தன்னை அவன் மேன்மைப்படுத்த ஆரம்பித்தது. தன்னை எப்பொழுது அவன் மேன்மைப்படுத்த ஆரம்பிக்கிறான்? தன்னை பற்றி சிந்திக்க ஆரம்பிக்கிறான், தன்னை பற்றி யோசிக்க ஆரம்பிக்கிறான். அவன் என்றைக்கு அவரை பார்ப்பதற்கு பதிலாக தன்னை பார்த்தானோ அன்னைக்கு அவன் விழ ஆரம்பித்தான். அப்படியானால் பரலோகத்துக்கும் நமக்கும் பூமிக்கும் இடையில ஒத்து வராத நேர் விரோதமான ஒரு காரியம் என்னவென்றால் தன்னைத்தானே உயர்த்துவது, தன்னைத்தானே மகிமைப்படுத்துவது. ஆக எந்த இடத்திலே சாத்தான் அந்த விழுகையை ஆரம்பித்தானோ அப்போது முதல் அவன் என்ன செய்தான் என்றால்
மற்ற தூதர்களும் மற்றவர்களும் தனக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கலன்ற கவலை அவனுக்கு எப்போ ஆரம்பிக்குதுன்னு சொன்னா தன்னை பற்றி அவன் யோசிக்க ஆரம்பிக்கும் போது. அப்படியானால் அவனவன் தனக்கானவைகள் எல்லாம் பிறருக்கானவைகளை சிந்திக்க கடவன் ஏன் நமக்கு கிறிஸ்து சொன்னாருன்னு சொன்னா இதுதான் காரணம். அநேகருக்கு தன்னை பற்றிய கவலை அதிகமா வருது. இன்றைக்கு நம்முடைய கவலைகளை அதிகமாக்கி எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை சாப்பிடுவோம், என்ன செய்வோம் என்ற கவலை வரும்பொழுது நம்மளை பத்தி கவலை பட ஆரம்பிச்ச உடனேயே சாத்தானுடைய வலையில நம்ம சிக்கிப்போம். ஆகையினாலே ஆண்டவர் சொன்னாரு, நீங்கள் உடைக்காகவும் கவலைப்படுகிறது என்ன, ஆகாரத்துக்காகவும் கவலைப்படுகிறது என்ன, இவைகளெல்லாம் உங்கள் பரமபிதா தெரியும், உங்கள் தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். ஆகையினால இந்த கவலைன்றதே சாத்தானுக்கு முதல்ல அவனுக்கு அங்க ஆரம்பிச்சிச்சு. என்னத்தினால கவலை, என்ன யாரும் மதிக்கல அப்படின்றது. என்னைக்கு நம்மளை பத்தி கவலைப்பட ஆரம்பிக்கிறோம் அன்னைக்குதான் மத்தவங்க நம்ம சொல்லும் போது கோபம் வரும், மத்தவங்க நம்ம ஏன்னா நம்ம பேசும்போதும் கோபம் வரும். அப்போதான் கிறிஸ்துடைய குணம் நம்ம விட்டு போயிடும். நம்ம பற்றி கவலைப்படுறதை விட்டுட்டு அவருடைய ஊழியத்தை மட்டும் நீங்க செஞ்சுட்டு போயிட்டே இருங்க, மரியாதையும் கௌரவமும் தானா கடவுள் கொண்டாந்து கொடுப்பார். நான் அவனோடு இருந்து அவனை கனப்படுத்துவேன்றார். அதான் அவருடைய வாக்கு தத்துவம். ஆக கடைசி நாட்கள்ல தேவன் அவருடைய பிள்ளைகளுக்கு என்ன சொல்லுகிறார்? சுவிசேஷம் அப்படின்னு ஒண்ணு கொடுத்திருக்கிறார். அந்த சுவிசேஷத்தை நித்திய சுவிசேஷமாக அவர் கொடுத்திருக்கிறார். ஆக சுவிசேஷத்துக்கும் நித்திய சுவிசேஷத்துக்கும் என்ன வித்தியாசம்? சுவிசேஷத்துக்கும் நித்திய சுவிசேஷத்துக்கும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் கிடையாது. அது எந்த விதத்திலும் மாற்றப்பட்ட சுவிசேஷம் கிடையாது. கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணணும், அதாவது இன்னும் மெருகேற்றப்பட்ட ஒரு சுவிசேஷம், அவ்வளவுதான். பவுலப்போஸ்தலர் இருக்கும்போது அவர்கள் படித்த சுவிசேஷத்துல ரட்சிப்பை குறித்தும் நீதியை குறித்தும் அவர்கள் சுவிசேஷமாக அறிவித்தார்கள். ஆனா இப்ப இருக்கிற சுவிசேஷத்துல என்ன ஒரு வித்தியாசம் இருக்கிறது? வித்தியாசமாக ஒன்றும் கிடையாது. மேற்கொண்டு சில அடிஷனல் காரியங்களை நமக்கு சேர்த்திருக்கிறார். என்ன சேர்த்திருக்கிறார்? இப்ப இருக்கிற சுவிசேஷத்துல நம்ம பூமி முழுவதும் அவர்கள் வேலை செய்தார்கள். குறிப்பிட்ட அளவுக்கு அவர்கள் வேலை செய்து முடித்து அஸ்திபாரத்தை போட்டுட்டு போயிருக்காங்க. நாம செய்ய போகிற ஊழியம் தான் இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சர்வ சிருஷ்டிகளுக்கும் சாட்சியா பிரசங்கிக்கப்பட வேண்டும் என்றால் அது பின்மாறி வரும்போதுதான் நடக்கும். ஆக அப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை, பின்மாறியின் ஊழியத்தை நம்ம செய்யறோம். பாபிலோன்ல இருந்து எல்லாம் வெளியே வாங்க என்ற ஊழியத்தை நம்ம செய்யறோம். முத்திரையிடப்படக்கூடிய ஒரு ஊழியத்தை நம்ம இந்த நித்திய சுவிசேஷத்துல செய்யறோம். ஆகையினாலே கடைசி நாட்களிலே தேவனுடைய பிள்ளைகளுக்கு, இந்த கடைசி சபைக்கு, மீதமான சபைக்கு அவர் கொடுத்திருக்கிற பெரிய பொறுப்பு என்னவென்றால், மாற்றப்பட்ட சுவிசேஷம் அல்ல, அதே சுவிசேஷத்தை நித்திய சுவிசேஷமாக கொடுத்து நமக்கு நம்முடைய ஊழியத்தை நம்ம இடத்துல ஒப்படைச்சிருக்கு. அந்த ஊழியத்தை செய்வதற்கு முதலாவது எலியா, இரண்டாவது எலியா, கடைசியில மூன்றாவது வரக்கூடிய எலியாவின் ஆவியை பெற்ற நாம. ஆக அந்த எலியா எப்படி இருந்தாரோ அதே போலதான் யோவான் ஸ்நானகன். அந்த யோவான் ஸ்நானகன் எப்படி எரிந்து பிரகாசிக்கிறவராக இருந்தாரோ அதே போலதான் நாம. ஆக நமக்கும் எரிந்து பிரகாசிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். நாமும் இந்த உலகத்துல வெளிச்சமாக, விளக்காக இருக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆக இதைதான் நமக்கு என்ன செய்யறாருனாக்க சுவிசேஷமாக நம்ம கொடுத்திருக்கிறோம். வெள்ளிக்கிழமை பாடத்துக்கு நம்ம வரும்போது 2 முக்கியமான கேள்விகள் சந்திராக்காக எனக்கு ஞாபகப்படுத்தி சொன்னாங்க. வெள்ளிக்கிழமை பாடத்தை கொஞ்சம் அதிகமா வலியுறுத்துப்பா அப்படின்னாங்க. அது ரொம்ப முக்கியமானது தான். ஏனென்றால் அத்தனை நாள் பாடங்களையே நம்ம சுருக்கமாக அதுல படிக்கிறோம். அதுல 2 கேள்வி, மிக முக்கியமான கேள்வி, சுவிசேஷம் நமக்கு ஏன் தேவை? அதுல என்னுடைய கருத்தை மட்டும் நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். ஏன் தேவை என்றால், இந்த பாடத்தின் பிரகாரம் அந்த கேருபீன்கள் 24 மூப்பர்கள் இருக்கும் தேவ சிங்காசனத்திற்கு அருகில் நீக்கப்பட்ட மனிதர்களும் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அவருடைய விருப்பத்தை நம்ம நிறைவேற்றுவதற்காக சுவிசேஷம் நமக்கு தேவை. 2வது, ஆதாமுக்குள் மரித்த நாம் கிறிஸ்துவுக்குள் உயிர் தெழும்ப வேண்டும். ஆதாமுக்குள் பாவம் செய்த நாம் கிறிஸ்துவுக்குள் நீதியை செய்ய வேண்டும். அதற்காக சுவிசேஷம் கட்டாயமாக நமக்கு வேண்டும். அடுத்த 2வது கேள்வியில,
யோவான் 2வது எலியாவாக வந்தான். அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருந்தான். எலியாவும் இதே ஊழியத்தை செய்தான். எலியாவின் ஆவியை பெறும் நாமும் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக நாம் இருக்கோம். ஆக யோவானுக்கும் எலியாவுக்கும் யோவானுக்கும் 7ஆம் நாள் அட்வென்ட் சபைக்கும் ஒரு நெருங்கின தொடர்பு உண்டு. 3 பேருமே எரிந்து பிரகாசிக்கிறவர்கள். அதற்கு முன்பாக ஏன் சுவிசேஷம் நமக்கு வேண்டும்? நாமும் அந்த 24 மூப்பர்களோடும் கேருபீன்களோடும் சேராபீன்களோடும் போய் நின்று கொண்டு தேவனை அவர்களோட கூட சேர்ந்து சதா காலங்களிலும் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று போற்றக்கூடிய இடத்துல நாம் இருப்போம். அந்த வேலையை தான் நாம செய்யணும். ஏற்கனவே சாத்தான் விழுந்துட்டதுனால அது ஒரு நமக்கு பாடமா இருக்கிறபடினாலே நாம அந்த பாவத்தை செய்ய போகிறோம். ஆகையினால தேவனுடைய பிள்ளைகளா இருக்கக்கூடிய நாம எதற்காக நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம், என்ன நமக்கு பாடத்தை கொடுத்திருக்கிறார், என்ன தீர்க்க தரிசன விளக்கங்களை கொடுத்திருக்கிறார், என்ன சத்தியங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். எல்லாமே அவருடைய சமூகத்துல போய் நின்று அவரை சதா காலங்களிலும் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று துதிப்பதற்காக மட்டும்தான். அதனால அப்படிப்பட்ட ஒரு சாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் தேவன் கொடுப்பாராங்க. ஆமென். ஆமேன், ஆமேன். ரொம்ப அருமையாக இந்த பாடங்களை நமக்கு எடுத்து கொடுத்த சகோதரனுக்கு நன்றி. எல்லாரும் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்ளுங்க. ரொம்ப அருமையா எடுத்து கொடுத்தீங்கப்பா, ரொம்ப நன்றி. இந்த வெள்ளிக்கிழமை பாடத்தை ரொம்ப அருமையா சொல்லி கொடுத்தீங்க, ரொம்ப நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம டிஸ்கஷனுக்கு போறதுக்கு முன்னால ஒரே ஒரு அறிவிப்பு. நம்ம பிள்ளைங்க நிறைய பேர் 10th எழுதியிருந்தாங்க இல்லையா? அதுல 2 பேர் எனக்கு அவங்க பாஸ் பண்ணிட்டேன்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க. நரேன் வந்து 443 மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறாரு. கர்த்தர் அவருக்கு கொடுத்திருக்க அந்த கிருபைக்காக நன்றி செலுத்துவோம். அப்புறம் ஜான், விக்டோரியாவோட மகன் 446 மதிப்பெண்கள், அவங்க 3rd அவங்க ஸ்கூல்ல. அப்புறம் டேனியல் வந்து 11th எழுதியிருந்தான், அவன் ஸ்கூல் ஃபர்ஸ்டா வந்திருக்கிறான், 522 மதிப்பெண்கள். சாமியல் அவனுக்கு 2nd செமஸ்டர் நல்லபடியாக எல்லாத்தையும் பாஸ் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி எனக்கு இன்றைக்கு தகவல் வந்தது. அதை உங்க கூட பகிர்ந்து கொள்கிறேன். நம்ம இன்னும் ஒரு சின்ன எல்லாத்தையும் விஷயம். சொல்லுங்கப்பா. நம்முடைய சர்ச்சில், இங்க இருக்கிற சர்ச்சில் ஒரு விசுவாசியுடைய மகன், அவன் தான் காலையில சாபத் ஸ்கூல் லீட் பண்றது, சாங் சர்வீஸ் எல்லாம் எடுக்கிறது. அவன் 10th எழுதியிருந்தான், சாபத்துக்கு அட்டன் பண்ணாமல இருந்தான். 10th எழுதியிருந்தான். இன்னைக்கு அவனுடைய மார்க் என்னன்னு சொன்னாக்க 500க்கு 492. கடவுளுக்கு ஸ்தோத்திரம். 8 மார்க்கு குறையுது 500க்கு. கடவுளுக்கு ஸ்தோத்திரம். இந்த நல்ல செய்திகளை கேட்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நம்ம எல்லாரும் ஜெபித்தோம். கர்த்தர் அந்த ஜெபத்திற்கு பிள்ளைகள் ஒரு ஒரு நல்ல ஆசீர்வாதமான முடிவை நமக்கு தந்திருக்கிறார். அதற்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். நல்லா படிக்க அவங்களுக்கு வருங்கால படிப்புகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து தர வேண்டும் என்று நம்ம ஜெபித்துக் கொள்வோம். சரிங்களா? இப்போ யாராவது 2 பேர் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க, அப்புறம் நாம ஜெபத்திற்குள்ளாக கடந்து போவோம். ரொம்ப அருமையான பாடம். நிறைய விஷயங்களை நாம கற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு இந்த காலாண்டுல கிருபை செய்திருக்க. ஒவ்வொரு காலாண்டும் ரொம்ப விசேஷமான பாடங்களை படிக்கிறோம். இந்த காலாண்டு வந்து ரொம்ப விசேஷமான பாடங்களை படிக்கிறோம். இதனால நிறைய கத்துக்கிட்டேன். இந்த சாபத் ஸ்கூல் லெசன் மூலமாக நிறைய பைபிள்ல இருந்து எவ்வளவோ படிக்க வேண்டியவர்களை படித்துக்குள்ள கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். நன்றி சொல்லுவோம். யாராவது 2 பேர் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. 2 பேர் யார் உங்க கருத்துக்களை யார் உங்களுக்கு கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ நீங்க உங்க கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்க. யாராவது 2 பேர், நம்ம கொஞ்சம் பேர் தான் இருக்கிறோம். யார் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறீங்க? யாராவது உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறீங்களா? அஜய் கௌஷ் இருக்கிறீங்க, கார்த்திமதி, சாந்தி குணாளன், ஞானசிகாமணி அம்மா, பிரிசில்லா, காமாட்சி, இன்பவல்லி, வாசி அம்மா, அன்புராஜ் ஐயா, பெட்சி அம்மா இருக்கிறீங்க. யாராவது உங்களுக்கு கருத்துக்களை சொல்ல விரும்புகிறீங்களா? சுசிலா அக்கா வந்திருக்கிறாங்க. அக்கா நீங்க அன்மியூட் பண்ணிக்காங்க. நல்ல அருமையாக இந்த பாடத்தை எடுத்து கொடுத்தார்கள். அதனால அவங்க அந்த கேள்வி எல்லாத்தையும் நல்லா டச் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி அவங்க படத்தை எடுத்து கொடுக்கும்போது. அதனால கருத்து சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனாலும் நம்ம இந்த தேவனுடைய கடைசி கால மக்களுக்கு எப்படி நாம் இருக்கணும் அப்படின்ட்டு தான் யோவன்ஸ்டன் ஒரு சேராபின் வேலை என்னன்ட்டு நம்ம பார்த்தா அவங்க வந்து
கடவுளை துதித்து கொண்டே இருப்பாங்களாம் சுத்திர அந்த அது மட்டும் இல்லை, அதை இங்கிலீஷில் போட்டிருக்கும்போது மினிஸ்டர்ஸ் ஆஃப் காட். அப்போ ம்ஹும். நம்ம ஒவ்வொருவரும் கடவுளுடைய ஊழியக்காரர்கள். நம்ம அதை உணரணும். முதல்ல நம்மளுக்கு தேவனுடைய ஊழியம் கொடுக்கப்படாது தான் அவர் ஏசாவை எப்படி கோலில் வச்சு தொட்டு, நீ சுத்தமாக என்னுடைய ஊழியத்தை போய் சொல்லு, தைரியமாக சொல்லு. அதே தான் எரேமியாவுக்கு சொல்கிறார். அதே மாதிரி தான் நம்மளுக்கு சொல்கிறார், நம்ம போய் அவருடைய ஊழியத்தை செய்யணும். அது மட்டும் இல்லை, அது அடுத்த போட்டிருக்கு, ஹிஸ் ஏஜென்ட் ஆஃப் பியூரிஃபிகேஷன். நம்ம வந்து நான் பரிசுத்தப்பட்டு மட்டும் இல்லை, மற்றவர்களுக்கும் பரிசுத்தப்படுத்துக்குள்ளே கொண்டு வர வேண்டும். எப்படி யோவான் ஸ்நானன் கிறிஸ்துக்குள்ளே கொண்டு வந்தாங்களோ அதே மாதிரி நாம் அவர்களை கொண்டு வரணும். அவர் எப்படி பிரகாசித்து எழுந்தாரோ அதே மாதிரி நம்மளுடைய விளக்குகளும் பிரகாசிக்கணும். அப்படி நம்மளுக்கு பிரகாசித்து எரிக்கணும்னா நம்மளுக்கு பரிசுத்த ஆவியின் வல்லமை வேணும். அதனால் நாம் தினமும் ஆவின் வழிநடத்துதலுக்காக ஆவியானவர் இந்த நாளிலே நான் யாருக்காவது இந்த நாளிலே ஒருவருக்கு இந்த சத்தியத்தை எடுத்து சொல்ல வேண்டும். அந்த ஒரு ஊழியத்தின் பாரமும் நம்மளுக்கு இருக்கணும். இதுதான் நம்ம கடைசி காலத்தில் இருக்க நம்மளுக்கு இருக்கணும்ட்டு என்னுடைய அபிப்பிராயம். அதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ. நன்றி அக்கா, அருமையான ஒரு கருத்தை பகிர்ந்து கொண்டீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இனி யாராவது சொல்ல விரும்புறீங்களா? சீக்கிரமா சொல்லணும், இன்னும் நமக்கு நேரம் கடந்து போயிட்டு இருக்கிறது. யாராவது சொல்றீங்களா? சரி, ஆண்டனி அஜய் கோஷ் ஐயா வந்திருக்கிறீங்க. ஐயா தம்பி நீங்க அன்மியூட் பண்ணிக்காங்கப்பா. சொல்லுங்கப்பா. தேங்க்யூ சிஸ்டர். பாடத்தை எடுத்த இன்றைய நாள் போதகர் மிகவும் தத்ரூபமாக கொண்டு போனார். எந்த விதமான சந்தேகமுக்கும் அவர் இடம் கொடுக்கவில்லை. ஏற்கனவே சொன்னதுபடி இந்த 2 கேள்விக்கும் முக்கியமான பதில் அவர் சொல்லியிருக்கிறார். என்ன அவர் சொன்ன பாடத்திலிருந்து நமக்கு என்ன புரிகிறது என்றால், அது சிறுதான் சீர்கருத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். என்ன புரிகிறது என்றால், ஏதோ ஒரு முக்கியமான வேலை ஆண்டவர் செய்திருக்காருங்க. ஏதோ ஒரு முக்கியமான வேலை செய்திருக்கார். என்ன செய்திருக்காருனாக்கா, தம்மை போல் நம்மை உருவாக்கி இருக்கிறார். நம்ம எவர் ஒரு அற்புதமான கேருபீன்களைப் போல் உருவாக்கவில்லை. எவ்வளோ பலவிதமான ஞானத்தையும் அவர் நமக்கு கொடுத்து அநேக கண்களை, அநேக திருஷ்டாந்தங்களை புரியக்கூடிய ஒரு வல்லமை மிக்க ஒரு கேர்முள்ளாக படைக்கவில்லை. ஆனால் நம்ம எதற்கு ஒரு களிமண்ணிலிருந்து அவருடைய கைகளினால் உருவாக்கினார். இந்த அற்புதமான வேலையை செய்த அவர் எதற்காக செய்தார் என்றால், சாத்தானுடைய குற்றச்சாட்டு என்ன என்று புரியுதுங்க. அவர் அன்புள்ளவர் அல்ல, அவருடைய கட்டளைகள் பாரமானவைகள், அவர் ஒரு சர்வாதிகாரி என்ற சொல்ற ஒரு வார்த்தையை அவர் எப்படி அவனுக்கு பதிலை கொடுக்கிறார் என்றால், சாதாரண மனிதர்களாகி நாம், சாதாரண மனிதர்கள், உலகத்தில் ஒன்றுமே இல்லை நமக்கு, அவருடைய பரிசுத்தம் நமக்குள் வரும்போது அவர் யார் என்று புரிந்து கொள்கிறோம். வேற ஒண்ணும் இல்லைங்க. அவர் எப்படிப்பட்ட அன்பு உள்ளவர் என்று புரிந்து கொள்கிறோங்க. அத்தை நம்ம பிரதிபலிக்கும் போதுதான் இந்த சிருஷ்டிப்பின் அனுபவம், சிருஷ்டிப்பினுடைய ஒரு ஒரு தாக்கம் வெளிப்படுதுங்க. வேற ஒண்ணும் நம்ம செய்ய தேவையில்லைங்க. அவர் பரிசுத்தமுள்ளவர், அவர் அன்புள்ளவர் என்று நாம் இருதயத்துல பூரணமாய் உணரும் போது நம்ம அவரை வெளிச்சமாக்குவார், நம்மளை பிரகாசிக்க பண்ணுவார். நம்ம அந்த பரலோகத்தில் உள்ள ஒரு மகா பெரிய கேருபீன்கள் மூலமாகவும் நமக்கு அதை செய்ய எவ்வளவு ஆசைப்படுகிறார்கள் இந்த பாடம் நமக்கு அடித்தளம் விளக்குகிறது. எனவே நம்முடைய இந்த களிமடைய வேலை என்னவென்றால், நாளுக்கு நாள் என்னை அவர் வளைய வேண்டும், நாளுக்கு நாள் அவருடைய சுலபமாக வளைய வேண்டும். இதுதான் நம்முடைய ஜெபம் இந்த பரிசுத்த ஓய்வு நாள். இதான் சற்று நான் சொல்ல வந்ததுங்க. நன்றி தம்பி. கடைசியாக அன்பராஜ் ஐயாவோட நம்ம முடிச்சுக்கிட்டு ஜெபத்திற்குள்ளாக கடந்து போவோம். அன்பராஜ் ஐயா, உங்க கருத்தை சொல்லுங்க. சோதரங்க, ஸ்தோத்திரம் ஐயா. இந்த பாடத்தினுடைய கடைசி தீர்க்கதரிசன அடித்தளம்னு சொல்லல, தீர்க்கதரிசன அஸ்திவாரம் என்னன்னு கேட்டா, இந்த பிரபஞ்சத்தை உண்டாக்குனாருங்கள ஆண்டவர்,
அந்த பிரபஞ்சத்தினுடைய உண்டாக்கனுடைய ஆண்டருடைய குணம் அஸ்திவாரத்திலிருந்து நமக்கு இருக்கணும். ஒரு குணம் நம்முடைய உடம்புல இருந்து உள்ளத்திலிருந்தே இருக்கணும். அவருடைய குணம் ஆரம்பத்துல இருந்தே இருக்கணுங்க. அதுதான் நமக்கு அஸ்திவாரம். அதுதான் அவருடைய குணம். அவர்தான் அவருடைய வாழ்க்கை. அவர்தான் நினைவு. இதனுடைய கருத்துங்க. ரொம்ப அருமையான ஒரு கருத்தை பகிர்ந்து கொண்டீங்க ஐயா. ரொம்ப நன்றி. ஆஹ் நம்ம இப்ப ஜெபத்திற்குள்ளாக கடந்து செல்வோம். அன்புராஜ் ஐயா, நீங்க ஜெபத்தை எடுத்து கொடுக்க போறீங்க. தம்பி டேவிட் சம்பத்குமார், நீங்க வந்து நீங்க எல்டர் தானே? ம், ம். இப்போ நீங்க ஆசீர்வாத ஜெபத்தை எடுத்து கொடுத்துருங்க. சரி. அப்புறம் வந்து சாந்தி குணாலன் அந்த கடைசி பாடலை பாடி கொடுத்துருமா. அன்புராஜ் ஐயா, நீங்க ஜெபிக்க வேண்டியது இன்றைக்கு ஆசிய தேசத்துல எல்லாரும் ஓய்வு நாட்களெல்லாம் புகுந்து வந்தாச்சுது. அங்க செய்தி கொடுக்கக்கூடிய எல்லா போதகர்களுக்காகவும் கடவுள் அவர்கள் மூலமாக தன்னுடைய செய்தியை கொடுக்க வேண்டும் என்று ஜெபித்துக் கொள்ளுங்க. நம்ம பிள்ளைங்க எல்லாம் நல்லா பரீட்சை எழுதி நல்ல மார்க்குகள்லாம் வாங்கியிருக்காங்க. கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. நம்ம டேவிட் சம்பத்குமார் தம்பிக்காக ஜெபிங்க. அவருடைய ஊழியத்திற்காக அவர் இஜி ஒயிட்டோட புத்தகங்கள் எல்லாம் மொழிபெயர்த்து கொண்டிருக்கிறார். அதற்கு தேவையானவற்றை ஞானத்தை அறிவியும் கர்த்தர் அவங்களுக்கு தர வேண்டும் என்று ஜெபித்துக் கொள்ளுங்க. ஜெயசெல்வனுக்காக ஃபர்ஸ்ட் ஜெயசெல்வன் இப்பதான் வந்து கொண்டு இருக்கிறாங்க ஊருக்கு. நார்த் அந்தமானுக்கு போயிட்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய பயணம் நல்லபடியாக பயணம் செய்து வீட்டுக்கு வந்து சேரணும். அவங்களுக்கு நல்ல சுகம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஜெபித்துக் கொண்டு எல்லா போதகர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. அப்புறம் வந்து நமக்கு டேவிட் சம்பத்குமார் நமக்கு ஆசீர்வாத ஜெபத்தை எடுத்து கொடுப்பாங்க. சாந்தி குணாலன் நமக்கு முடிவு பாடலை பாடி கொடுப்பாங்க. நீங்க ஜெபிங்க ஐயா. ஸ்தோத்திரம். என் கண்மலை மீட்புண்மையை கர்த்தாவே, இந்த அருமையான ஆண்டவரே, நாங்கள் பாடத்தில் ஆண்டவரே கேட்டதனுமாக எங்களுடைய குணத்தோடு நாங்கள் அஸ்திவாரம் ஆண்டவரே, எங்களுடைய எண்ணங்கள் செயல்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே உமது குணமாய் இருக்க கேட்டோம் ஐயா. அதன் போல ஆண்டவரே, இந்த செய்தியில் கேட்ட மாற்றமல்ல ஆண்டவரே, அதன்படி ஆண்டவரே உம்முடைய குணம் இருக்க எல்லாருக்கும், உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் குணத்தோடு இருக்க கிருபை செய்யுங்க. விசேஷமாக ஆண்டவரே, போதர்களுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. அந்த ஓய்வு பெற்ற போதர்களுக்காக ஜெபிக்கிறோம் தப்புனே. அவருடைய ஊழியத்தில் ஆண்டவரே நீர் கூட இருங்க. போய்க்கில் வாத்திலும் கூட இருந்து பத்திரமா பாதுகாத்து அவர் செய்யும் ஊழியத்துல எல்லா மக்களும் மனம் திரும்ப வேண்டும். எல்லா மக்களும் ரட்சிக்கப்பட வேண்டும். அவருடைய போதகத்தில் ஆண்டவரே கூட இருங்க. போய்க்கில் வாத்திலும் அவருடைய குடும்பங்கள், பிள்ளைகள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க. அது ஆண்டவரே, பிள்ளைகளப்பா பரீட்சையிலே தேர்ச்சி விட்டுருக்கப்பா. உமது பிள்ளைகளப்பா இன்னும் அதிகமா உங்களுடைய ஞானத்திலும் அறிவிலும் தேவ கிருபையிலும் வளர்ந்து உங்க சாட்சியுள்ள பிள்ளைகளா இருந்து இன்னும் அதிகமாய் ஆண்டவர் உமது பிள்ளைகளுடைய எல்லா ஞானத்தில் ஆண்டவரே தேர்ச்சி பெற கிருபை செய்க. அது மட்டுமல்ல ஆண்டவரே, இன்னும் மேற்கொண்டு படிக்க எல்லா உதவிகளையும், பண உதவிகள், பொருள் உதவிகள், மனுஷ உதவி அவர்கள் பெற்றோர்களுக்கு ஆண்டவரே கிடைக்க மேற்கொண்டு பிள்ளைகளை படிக்க வைக்க ஆண்டவரே அவருக்கு உண்டான எல்லா தகுதியும் கிடைக்க கிருபை செய்யுங்கப்பா. அதுபோல ஜெயசீலன் ஐயா பிரயாணமாய் வருகிறார்களப்பா. அவர்களுடைய பிரயாணத்தை வாய்க்கு செய்யுங்க. அந்த செல்வங்களை பத்திரமாய் சென்று மீண்டுமாய் அவருடைய இல்லங்களுக்கு வந்து வர கிருபை செய்யுங்கப்பா. இன்னும் ஆண்டவரே ஐயா நல்லா ஆண்டவரே பாடத்தை நடத்தினாரப்பா. ஐயா அவருடைய குடும்பத்தை பார்த்து வைக்கிற தாப்பனே, அவருடைய குடும்பங்கள் இன்னும் அதிகமாய் ஆண்டவரே உமது ஊழியத்தில் உண்மையாய் இருக்க, இன்னும் அதிகமாய் உடைய வேதத்தின் ரகசியங்களை சொல்லத்தக்க, இன்னும் அவருடைய ஞானத்தை கொடுக்க, உடைய பரத்திலிருந்து ஒத்தாசி அனுப்ப கிருபை செய்யுங்க, வழி நடத்துங்க. எல்லா மக்களும் ஆண்டவரே இதை கேட்டு வீண விருதமா போகாதபடி ஆண்டவரே எல்லா மக்களும் ஆண்டவரே பிரயோஜனமா இருக்க கிருபை செய்யுங்க. இந்த ரட்சிப்பானது ஆண்டவரே கனவில் நடத்தக்கூடிய ஐயா ஜெயசெல்வன் ஐயா அவர்களையும், அம்மா அவர்களையும், இன்னும் ஆண்டவரே கைகோத்து நிற்கிற ரவியவையா அவர்களையும், இன்னும் கைகோத்து நிற்கிற ஊழிய பெருமக்கள், விசுவாச பெருமக்கள் எல்லா மக்களுக்காக ஜெயிக்கணும் தப்புனா எல்லா மக்களும் ஆண்டவரே கூட இருந்து ஆண்டவரே உதவி செய்ய, எந்த தங்க தடையின்றி எங்க காலமல்ல ஆண்டவரே உங்களுடைய வருகை பரியந்தம் ஆண்டவரே இந்த காணல் நடத்த கிருபை செய்யுங்க. வருகை ஆண்டவரே நெருங்கி கொள்றதப்பா. அந்த கடைசி காலத்துல ஆண்டவரே உமது வருகை நாங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த வருகையில் ஆண்டவரே உமது பரலோகத்துக்கு வர நாங்கள் ஆயத்தமாகவும், உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் இங்க மட்டுமல்ல ஆண்டவரே இந்த பரலோகத்திலும் வந்து சேர நாங்கள் ஒருவருக்கொருவர் பார்க்க கிருபை செய்யுங்க, வழிநடத்துங்க. இயேசு உன்னதத்தில் கேட்கிறோம் ஜீவனபிதாவே. ஆமென். ஆமென்.
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் அவருடைய பிள்ளைகளோடு இன்றும் என்றும் எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென். எங்களோடீரோ நேச கர்த்தரே, வெளிச்சமாகி இருட்றாயிற்றே, மற்றொரு தாசை ஆற்று போயினும் நீர்மை சகாயரே எங்களோடீரும். ஆமென். ஆமேன். ஆமேன். இன்னைக்கு அருமையான ஒரு பாடத்தை படித்தோம். கர்த்தர் அதே பாடத்தை நமக்கு நடத்தி கொடுக்க இன்னைக்கு பாருங்க டேவிட் சம்பத்குமார் தம்பியை ஆயத்தப்படுத்தி கொடுத்துருந்துருக்கிறார். கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிற ரொம்ப அருமையான பாடம். அப்புறம் நிறைய ஜெப விண்ணப்பங்கள் நம்ம யூடியூப் ஃபேஸ்புக்கில் இருக்கிற பிள்ளைகளுக்கும் ஜெப விண்ணப்பங்கள் இருக்கும். அந்த ஜெப விண்ணப்பங்களை நம்முடைய அவங்களுக்காக ஜெபிப்போம், நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம். பிள்ளைங்க நல்லபடியாக கர்த்தருக்குள் வாழ்க்கையை நடத்தணும் அப்படின்னு சொல்லி பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம், நம்முடைய போதகர்களுக்காக. சரிங்களா? நாளைக்கு நம்ம திரும்பவும் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு சந்திப்போம். 7:45 மணிக்கு பாடல் ஆராதனை அதில் சந்தித்து கொள்ளும்படியாக கேட்கிறேன். எல்லாருக்கும் காலை மாலை இரவு வணக்கத்தையும் பரிசுத்த ஓய்வு நாள் வாழ்த்துதல்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாருக்கும் நன்றி. காட் பிளஸ்.